The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இந்த டிஜிட்டல் உலகத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட முக்கியத்துவமும் பெருகுது. ஒரு சாமானியனுக்கு அதை அணுகிறதுல சில சிரமங்களும் இருக்கு. EduQuestல இதை சரி செய்யறதுக்கான ஒரு வழியை கொண்டு வந்துட்டோம். நம்மளோட அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போல இருக்கிற 3 மாஸ்டர் கிளாஸ் மூலியமா பிகினர், இன்டர்மீடியட் மற்றும் அட்வான்ஸ் லெவல்ல மார்க்கெட்டிங்கை பத்தி நீங்க கத்துக்கலாம். இந்த மாஸ்டர் கிளாஸ்ல போன்ல அப்ளிகேஷன் ஓபன் பண்றதுல இருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில வேலை செய்யறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நீங்க தெளிவா கத்துக்கலாம். மேலும் வாட்ஸ்அப் பிசினஸ், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மூலியமா உங்க பிசினஸ் எப்படி வளர்த்துக்கிறதுன்னு நீங்க தெளிவா பார்க்கலாம். பிகினர் கோர்ஸ்ல மெட்டா பிசினஸ் ஸ்வீட், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் லிங்க்டினோட அடிப்படைகளை பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. இன்டர்மீடியட் கோர்ஸ்ல SEOனா என்ன, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மற்றும் கூகுள் ஆட்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட பேஜுக்கு எப்படி வியூஸ், டிராஃபிக் மற்றும் யூசர்ஸை கரெக்டாக கொண்டு வரதுன்னு பார்ப்பீங்க. மேலும் நம்ம வெப்சைட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணி அது ஒரு நல்ல அப்பீலிங் வெப்சைட்டா மாத்துறதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்குவீங்க. அட்வான்ஸ் கோர்ஸ்ல கரண்ட் ட்ரெண்ட்ஸ் என்ன, அட்வான்ஸ் SEO அண்ட் அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணி வர டேட்டாவை வச்சு எப்படி மானிட்டைஸ் பண்றது, மார்க்கெட்டிங் டாஸ்க்ஸை எப்படி ஆட்டோமேட் பண்றது, மேலும் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், இது போன்ற விஷயங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமா சில நுணுக்கங்களோட பார்ப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு எண்ட் டு எண்ட் மாஸ்டர் கிளாஸ் தமிழ்ல முதல் முறையா அறிமுகப்படுத்தி இருக்கோம். அதுவும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல. ஏன்னா இதுல சொல்லித்தர விஷயங்களை நீங்கள் தமிழ்ல கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா குறைஞ்சது ஒரு 50,000 செலவாகிடும். ஸோ இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க? உடனே கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி நீங்களும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டா ஆகுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஜுகேட்ஸில் வந்து நீங்களும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ண விருப்பப்படுறீங்களா? ஸோ தாராளமாக எல்லாருமே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபர்தராக உங்களை காண்டாக்ட் பண்ணி கைட்னஸ் கொடுப்பாங்க. நீங்களும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டு ஆன்லைன் கோர்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து கேதர் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஆன்லைன் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ நீங்களும் கற்றுக்கிட்டு உங்களோட லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆன்மீக சொற்பொழிவாளர நான் நிறைய கேலி கிண்டல்லாம் சந்திச்சிட்டு இருக்கேன் சார். ஏன்னா நம்ம நாட்டுல வந்து புரட்சியாளர்னா கடவுள் இல்லைன்னு சொன்னா நீங்க புரட்சியாளர், கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னா நம்ம தேவாரம் பேசினா நம்மள வந்து கேலிதான் பண்ணுவாங்க. ஊர்த்துவ தாண்டவம் பத்தி ரொம்ப அசிங்கமான ஒரு கதையை எல்லாருமே சொல்றாங்க சார். என்ன சொல்றாங்க தெரியுமா? சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் காளிக்கும் நடனம் நடந்தது. சிவபெருமான் காலை தூக்கி தலையில வச்சார். உன்னை பார்வதி என்னால அப்படி பண்ண முடியலன்னு வெக்கி நின்னா. இந்த ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காங்களா சார்? இந்த சம்பவம் நடந்தது திருவாலங்காடு வட ஆரணேஸ்வரர் கோயில்ல. அந்த கோயிலையே இப்படிதான் சார் கதை சொல்றாங்க. சிவபெருமான் அப்படி பண்ணுவாரா? தன்னுடைய உடம்புல பார்வதி தேவிக்கு பாதி பாகத்தை கொடுத்த சிவபெருமான் காலை தூக்கி தலையில வச்சுட்டு உன்னால அப்படி பண்ண முடியலன்னு சிரிப்பானா? ஆனா தேடி 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 படிக்கும்போது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் கிடைச்சது சார். கோயம்புத்தூர் பக்கத்துல பன்னிமடைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்து ஊர் பேரை சொல்லவே வெக்கப்படுறாங்க. பன்னிமடையா நீ? பன்னிமடையில இருந்து வந்துட்டியா? பன்னிமடைக்காரனா நீ? ஆனா அந்த ஊரோட உண்மையான பேர் என்ன தெரியுமா சார்? பன்னீர் மடை. பன்னீர் போன்ற நீர் பாயக்கூடிய ஊர் அந்த ஊர். பன்னீர் மடைய பன்னிமடைன்னு ஆக்கிட்டாங்க. என் ஊரு பன்னீர் மடைன்னு எனக்கு தெரிஞ்சாதானே சார் நான் பதில் சொல்ல முடியும். எனக்கே தெரியலனா இப்படி. அப்படிதான் ஊர்த்துவ தாண்டவம் பத்தி எல்லாரும் எதோ சொல்றாங்க, நமக்கு பதில் சொல்ல தெரியல. திருப்புகழ்ல அருணகிரியார் பாடுறாரு சார். அபின காளி தானாட, அந்த பாட்டு பாருங்க. அதல சேடனார் ஆட அபின காளி தானாட என்ன சொல்றாருன்னா, சிவபெருமானுக்கும் காளி தேவிக்கும் போட்டி நடக்குது. ஆனா அவ தனியா ஆடல, அர்த்தநாரீஸ்வரர் தான் 2 பேரும் ஆடுறாங்க. இந்த வார்த்தை சொல்லுது அபின காளி அப்படின்னா சேர்ந்து ஆடுற. பின்னம்னா பிரிஞ்சிருக்கு சார். இப்போ ஒரு சிலை வந்து உடஞ்சிருச்சுன்னா பின்னம் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லுவோம். அபின காளின்னு தெளிவுபடுத்திட்டார் அருணகிரியார். அபின காளி தானாடனா காளி சிவபெருமான் உடம்புலயே தான் சேர்ந்து ஆடிட்டு இருக்கா.
அப்படி ஆடிட்டு இருக்கும்போது தக்ஷன் நிலாவுக்கு சந்திரனுக்கு சாபம் கொடுக்குறான், நீ தேஞ்சு போகணும்னு. அந்த சந்திரன் சிவபெருமான் காலில் வந்து உழுறான். சிவபெருமானே நீங்க தான் காப்பாத்தணும், என்னுடைய மாமனார் தக்ஷன் எனக்கு சாபம் கொடுத்து நான் தேஞ்சுக்கிட்டே இருக்கேன். கரெக்டா 3ஆம் பிறை அன்னைக்கு வந்தானா, அந்த 3 நாள் இன்னும் கொஞ்சம் தேஞ்சா அமாவாசை. அப்ப சிவபெருமான் என்ன பண்ணாரா, நான் சாப விமோச்சனம் கொடுக்கறேன், அவன் கொடுத்த சாபம் இருக்கட்டும், நான் வந்து நீ வளருவன்னு சொல்லி நான் உனக்கு சாப விமோச்சனம் கொடுக்கறேன்னு அந்த 3ஆம் பிறையா இருந்த சந்திரன் ஆடிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே கால்ல தூக்கி தலையில வச்சாராம். உடன் ஆடிக்கிட்டு இருந்த காளி பார்த்தா, கால்ல விழுந்த ஒருத்தனை தலையில தூக்கி வைக்கிறியப்பா, இந்த காருண்யத்தை என்னால கூட பண்ண முடியாதுன்னு வெட்கினாலாம். ஒருத்த கால்ல வந்து உழுறாண்டா, சரி போன்னு சொல்லாம தூக்கி தலையில வைக்கிறியே, இந்த காருண்யம் எனக்கு வருமானு தெரியலேன்னு தான் பார்வதி விலகி நின்னாலாம். இதுக்கு எப்படியெல்லாம் கதை சொல்லி நமக்கு விளக்கம் சொல்ல தெரிஞ்சாதானே சார் நம்ம சொல்ல முடியும். This video is sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping is one of the online shopping app new available on Play Store app and Apple Store app. அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து உபயோக பொருட்களையுமே நம்ம BuyMode e-shopping மூலமாகவே நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் BuyMode e-shoppingல் பர்ச்சேஸ் பண்ணி நீங்களும் உங்களுடைய ஃபேமிலியோட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.